பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே Excuse me, sir. Yes. Good morning, sir. Good morning. Good morning. Sir, interview எடுக்கிறதா சொன்னாங்க. Yeah. நான் தான் இன்டர்வியூ எடுக்கிறேன். Sir, I'm Nimadi. Nimadi? What a beautiful name. Thank you, sir. Sir, நான் பிகாம் முடிச்சிட்டு MBA முடிச்சிருக்கேன் சார். ஸோ எனக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஒரு கம்பெனியோட எக்கனாமிக்கல் க்ரோத் இதெல்லாமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் சார். அதுக்காக உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு இங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன் சார். இல்லை எதுக்காக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பேன்னு கேட்பீங்கல்ல? நோ. நான் கேட்க வேண்டிய கேள்வியை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லிட்டே போறீங்க. சார், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன் சார். ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஓகே இப்போ கேக்குறேன். கம்பெனில எதுக்காக ஜாயின் பண்ண வரீங்கன்னு கேட்கலையா? அப்ப இதை விட ரொம்ப டஃபா கேட்பாரோ? என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பிள்ளையாரப்பா, இப்போ அட் பிரசன்ட்ல நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் யாரு? இது தமிழ்நாட்டோட சிஎம்மா? என்னவரு 5வதுல கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இப்ப இன்டர்வியூல கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ, என்ன தெரியலையா? சார், இப்போ அட் பிரசன்ட் கரண்ட் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் சார். வாவ், கரெக்ட் ஆன்சர். இது குழந்தைகிட்ட கேட்டாவே தெரியுமே. சார், நெக்ஸ்ட் क्वेश्चन. ஐயோ, என்ன இந்த பொண்ணு அடுத்த क्वेश्चन போலாங்குது. என்ன கேட்கலாம்? சாம்பாருக்கு துவரம் பருப்பு யூஸ் பண்ணுவாங்களா இல்ல பாசி பருப்பு யூஸ் பண்ணுவாங்களா? சார், நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தெரியல, என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்கு சார். ஹலோ, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லலனா உங்களை செலக்ட் பண்ண முடியாது. சார், சாம்பாருக்கு துவரம் பருப்பு தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. வெரி குட். ஆமா, ஏன் பாசி பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க? யூஸ் பண்ணா நல்லா இருக்காது சார். டிஃபன் சாம்பாருக்கு தான் பாசி பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. வாட் a brilliant answer. சூப்பர். சார், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி क्वेश्चंसே நீங்க கேட்கலையே. எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல உனக்கு தெரியும், அது என்னன்னு கூட எனக்கு தெரியாதே. அப்புறம் எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? சார், ஹலோ, என்ன கேள்வி கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். சாரி சார், சாரி. வெறும் எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வச்சு மட்டும் இந்த கம்பெனில நீங்க சர்வை பண்ண முடியாது. நீங்க ஆல்ரவுண்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் கேட்ட क्वेश्चन ஜெனரல் நாலேஜ். உங்களுக்கு ஜிகே நாலேஜ் அதிகமா இருக்கான்னு நான் செக் பண்ணேன். செகண்டா நான் கேட்ட பாத்தீங்களா, சமையல் ரிலேட்டடா. அதே எதுக்குன்னா ஆபீஸ மட்டும் மேனேஜ் பண்ண தெரியுதா இல்ல வீட்டையும் மேனேஜ் பண்ண தெரியுதான்னு பாக்குறதுக்காக. சோ நீங்க ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கீங்க, அதனால யூ ஆர் செலக்டட். என்னது செலக்டடா? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், என்னோட சர்டிபிகேட்ஸ் எதையுமே நீங்க ரெஃபர் பண்ணலையே. அது கிடக்குது. சும்மா பேப்பர்ல எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டா பெரியாளா? அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும், அதே சமயத்துல டேலண்ட்னு ஒண்ணு இருக்கணும். அதெல்லாம் பிராக்டிக்கல் நாலேஜ்ல தான் வரும். இப்போ உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் உங்களோட ஒர்க் நேச்சரை பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா உங்களை இந்த கம்பெனில வச்சிருப்பேன், இல்லனா கம்பெனியை விட்டே தூக்கிடுவேன். சார், ஓகே சார். நாளைக்கு நீங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சார், என்னால நம்பவே முடியல. தேங்க்யூ சார். சார், அப்புறம் salary பேக்கேஜ்? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு salary எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மந்த்லி ஒரு 25 to 30.
நாட் பேட். ஓகே, உங்களுக்கு 30,000 மந்த்லி salary. ஓகேவா? 30,000? யார் இவரு? இவரை நான் பார்க்கணுமே. சார் சார், என்னால நம்பவே முடியல சார். இது கனவா நிஜமானு கூட எனக்கு தெரியல. நிஜம்தான். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நியூஸ் பேப்பரை கொஞ்சம் இறக்குறீங்களா? உங்க ஃபேஸ பார்க்கணும் சார். ஹலோ, நான் இந்த கம்பெனியோட CEO. என்ன பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, எந்த கேள்வியுமே கேட்காம என்ன செலக்ட் பண்ணி 30,000 வர நீங்க எனக்கு salary பேக்கேஜ் கொடுத்துருக்கீங்களே, அதான் உங்களை பார்க்கணும்னு. பொண்ணுங்க முகத்தை பார்த்தா எனக்கு இன்டர்வியூ எடுக்கவே வராது. அதுக்காக தான் முகத்தை மூடி இருக்கேன். இதுல இவ வேற எடுன்னு. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சுல, நீங்க கிளம்பலாம். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியே ரிசப்ஷன்ல உங்க நேம் அண்ட் ப்ரொஃபைல், ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. அவங்க டேட்டாஸ் எல்லாம் சிஸ்டம்ல ஏத்தணும். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. குமாரனா, நெக்ஸ்ட் வர சொல்லுங்க. உண்மையா தான் சொன்னாரா இல்ல இன்னமும் நம்மள கலாய்க்கிறாரா? என்னால நம்பவே முடியல. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் தான் உங்களோட புது மிஸ். நான் உங்களோட கிளாஸ் டீச்சர். என்னோட பேரு கண்ணுக்கினியாள். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். வாங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் சார். மிஸ், இவ என்னோட பொண்ணு. இவ பேரு ருத்ரா. இவளும் இந்த கிளாஸ் தான் மிஸ். சாரி, ஸ்கூலுக்கு புதுசு, கிளாஸ் கண்டுபிடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். ஹாய் ருத்ரா. ஹாய் மேம். கியூட் கேர்ள் ருத்ரா. உள்ள வாங்க ருத்ரா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க பிளேஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க. ஓகே மேம். அப்பா, உள்ள போ ருத்ரா. பாய். நல்லா படிக்கணும், பத்திரமா இருக்கணும், சரியா? ஓகேப்பா, பை. மேடம், பாப்பாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. பாப்பாவோட டைரியில என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம். சார், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் பாப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன். சார், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பாப்பாக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ. பாப்பாக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இல்ல, நீங்க இவ்ளோ பதட்டமா இருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன். இல்லை மேம், புது ஸ்கூல், புது பில்டிங்ல, அதான் பாப்பா பயந்துருமோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். சார், பயப்படுறது பாப்பா இல்ல, நீங்க தான். அவ ரொம்ப தெளிவா தான் இருக்கா. அவ பயப்படுற பொண்ணா இருந்தா நான் ஹாய் சொல்லியிருக்கப்போ கண்டிப்பா ஹாய் சொல்லியிருக்க மாட்டா. பயந்து உங்ககிட்ட வந்து அழுதுருப்பா, நான் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. ஆனா உங்க பொண்ணு ரொம்ப ஷார்ப் சார். ஓ ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காருன்னு சொன்னோடனே உட்காந்துட்டால. அதுக்கு நீங்க இனிமே பயப்பட வேண்டாம். ஓகே மேம். ஓகே சார், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. நான் ருத்ராவை நல்லா பாத்துக்கிறேன். மேடம். சொல்லுங்க சார். சார், ஒன்றும் இல்லை மேடம். இல்லை, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்களேன். ஃபோன் நம்பரா? எதுக்கு? ஐயோ, தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க மேடம். ருத்ரா பத்திரமா இருக்காளா, சாப்பிட்டாளா, என்ன பண்றா, அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மற்றபடி பர்சனலாலாம் நான் உங்ககிட்ட ஒன்றும் பேச மாட்டேன். சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படி எல்லா பேரண்ட் கிட்டையும் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இருந்தா என்ன சார் ஆகுறது? அதுவும் இல்லாம நீங்க ஒரு ஆள் இந்த மாதிரி கால் பண்ணீங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிளாஸ்ல இருக்க 50 பேரோட பேரண்ட் கிட்டையும் நான் ஃபோன் பேசிட்டு இருந்தா நான் எப்ப சார் கிளாஸ் எடுக்கிறது? அதுவும் கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் என் பொண்ணு மேடம். நான் மட்டும் என்ன உங்களுக்கு பையனா சார் சொன்னேன்? இல்ல, என் பொண்ணு பத்திரமா இருக்காளான்னு. சார், உங்க பொண்ணை யாரும் கடத்திலாம் கூட்டிட்டு போயிட மாட்டாங்க. நான் காலையில ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி அட்டெண்டன்ஸ் எடுப்பேன் சார். அதே மாதிரி ஈவினிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து கூப்பிட்டாதான் சார் நான் அவளை அலோவ் பண்ணுவேன். வேற யாரு கூடயும் அலோவ் பண்ண மாட்டேன். உங்க பொண்ணுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே சேம் ரூல்ஸ் தான். போதுமா? ஓகே மேடம், நீங்க டென்ஷன் ஆயிக்காதீங்க. நான் ஒரு அக்கறையில தான் கேட்டேன். புரியுது சார். இருந்தாலும் என்னோட சிச்சுவேஷனையும் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. புரியுது மேடம், புரியுது. உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. சரி மேடம், நீங்க என் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சாயங்காலம் வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஓகே சார்.
ஆ சரிங்க மேடம். நான் கிளம்புறேன். ம் சார், அப்புறம் நாளைக்கெல்லாம் கரெக்டாக ஸ்கூலில் ஷார்ப்பாக 8:45 இருக்கணும். லேட்டாக கூட்டிகிட்டு வராதீங்க. ஆ இல்லை மேடம், இனிமே கரெக்டாக இருப்போம். நான் வரேன். ம் ஸ்டூடெண்ட்ஸ். மேடம் 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 ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இல்ல, இந்த லஞ்ச் பெல் அடிக்கும்ல, அப்ப நீங்க எங்க உட்காந்து சாப்பிடுவீங்க? இல்ல இல்ல, ருத்ரா சாப்பிட்டாலா இல்லையான்னு யாராவது கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும், அதனால கேட்டேன். சார், ஸ்டூடெண்ட்ஸை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். கிளாஸில் தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன். நான் எல்லாரையும் செக் பண்ணுவேன் சார். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். இல்லைனா பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக குரூப்பில் மெசேஜ் போடுவேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ அப்படியா? அப்ப பரவாயில்ல. சரி. சரிங்க சார், உங்ககிட்டே பேசிட்டு இருந்தா எனக்கு என்னோட பீரியடே முடிஞ்சிடும். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், இப்ப கிளம்பிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ். மேடம் 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 ஒன்னே ஒண்ணு மேடம். சார். இல்ல இல்ல, உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அட்ரஸா? சார், உங்க பொண்ணை நீங்களே கூட்டி போங்க சார். வேற எங்கயாவது ஸ்கூல்ல கூட போய் சேர்த்துருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். ஆமா மேடம் மேடம் மேடம், சாரி மேடம். இல்ல, என் பொண்ணுக்கு ஏதாவது டவுட்னா ஃபோன் நம்பரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதான் நேரடியாவே வந்து. வேற ஒன்றும் இல்லை. சரி மேடம், நான் கிளம்புறேன். இல்ல இல்ல பார்க்காதீங்க, உண்மையாவே கிளம்பிடுவேன். ஒரு அப்பாக்கு பொண்ணு மேல இவ்ளோ பாசமா? பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இது ஓவராலா இருக்கு. என்னவா இருக்கும்? ஏன் பர்டிகுலரா இவ்ளோ விஷயங்கள் சொல்லிட்டு போறாரு? சாதாரண ஒரு ஸ்கூல் தானே, என்னவோ இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். என்ன மச்சான், கனவு எதுவும் கண்டுட்டு வந்தியா? யாராவது இன்டர்வியூக்கு இவ்ளோ முக்கியமான क्वेश्चंस கேட்பாங்களா? அதுவும் இவ்ளோ பெரிய கம்பெனி, பேக்கேஜஸும் வேற இவ்ளோ அதிகமா சொல்ற, அது எப்படி அப்படி கேட்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். வாசல்லே கனவு கண்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்துட்ட. அட போடா லூசு, நான் தான் சொல்றேன்லடா, அந்த கம்பெனியோட CEO தான்டா இன்டர்வியூ எடுத்தான். சரியான பைத்தியமா இருப்பான் போலடா. எனக்கே ஒண்ணுமே புரியல. நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அனு வந்துருவா. அடுத்து அவதாண்டா உள்ள போயிருக்கா. அவ வந்து என்ன சொல்றான்னு கேளு, அப்பயாவது நம்புவ. அது எப்படி மச்சான், இவ்ளோ பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு சொல்ற? போயும் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா கேட்டாரு? அதான் ஊருக்கே தெரியுமே. இது ஒரு கேள்வின்னு இன்டர்வியூல கேட்டாரா? அட ஆமாண்டா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கற. ஆனா நான் அவர் ஃபேஸ தாண்டா பார்க்கவே இல்ல. இந்த கம்பெனியோட CEO யாருன்னு நான் பார்த்தே ஆகணும்னு நினைச்சேன், ஆனா அவரை பார்க்க முடியல. ஏன்? நியூஸ் பேப்பரை வச்சு மறைச்சுக்கிட்டாருடா. என்னடி இது, இன்டர்வியூவும் ஒரு மார்க்கமா நடந்திருக்கு, அந்த ஆள் அவர் மூஞ்ச கூட காட்டலன்ற, அப்படி யாரா இருக்கும்? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. எனக்கு வேலை கிடைச்சத நினைச்சா என்னாலே நம்ப முடியலடா. என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா நீ தான் வேலையை கிடைச்சிச்சுன்றியே. ஆஃபர் லெட்டர் வேற சாயங்காலம் மெயிலுக்கு வந்துருங்கிற, ஒரு மாதிரி வித்தியாசமா தாண்டி இருக்கு. அட போ மச்சான், என்னால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே முடியல. சரி, அனு வரட்டும், அவகிட்ட என்ன கேட்டிருப்பாருன்னு வந்தோடனே கேட்டு பார்க்கலாம். அனு கிட்ட கொஞ்சம் டஃபா கேரளா சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருப்பாரோ? இருக்கலாம். டேய், இதுல ஹைலைட் காமெடி என்ன தெரியுமா? சாம்பாருக்கு என்ன பருப்பு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாருடா. என்னடி சொல்ற? ஹலோ, இவனா? இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? பொறுக்கி, அன்னைக்கு எப்படியெல்லாம் என்னையும் தமிழும் பேசினா, இவன் ராங்கான ரூட்ல வந்துட்டு அன்னைக்கு அந்த பேச்சு பேசினா, போகும்போது சாரி கேட்டாலும் அவன் பேசின பேச்சுக்கு இவனெல்லாம் மன்னிச்சிருக்கவே கூடாது. ஆனா இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்? மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் தானா? ஏன் உங்களுக்கு ஓரமா நின்னு பேச வராதா? இப்படி நடு ரோட்ல தான் நிப்பீங்களா? ஏங்க, இது ஒன்னும் நடு ரோட் கிடையாதே, இந்த கம்பெனியோட பார்க்கிங். இங்க நின்னு கூட பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பெனியோட பார்க்கிங்காவே இருந்தாலும் நீங்க ஓரமா நின்னு பேசணும்னு கூட உங்களுக்கு அறிவில்ல? எப்ப பாரு பல்ல காமிக்க வேண்டியது, அப்புறம் ஏதாவது கேட்டா ஃப்ரெண்ட் தாங்க வேண்டியது. ஹலோ சார், போதும். அன்னைக்கே உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணீங்க, இப்ப மறுபடியும் கிராஸ் பண்றீங்களா? யாரும் இங்க கிராஸ் பண்ணல, என்னதான் நீங்க கிராஸ் பண்ண விடாம தடுத்து நடுவுல நிக்கிறீங்க. என்னது புரியல? பைக் எடுக்கணும் ப்ரோ, கொஞ்சம் தள்ளுங்க. பைக் எடுக்கணுமா? அப்ப இவனும் இங்கதான் வேலை பாக்குறானா? ஒரு நிமிஷம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன? நீங்களும் இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்களா? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கு சொல்ல விருப்பமா இருந்தா சொல்லுங்க, இல்லனா சொல்ல முடியாதுன்னு கிளம்புங்க. எதுக்கு இப்படி ரூடா பேசுறீங்க? சொல்ல முடியாது, போதுமா? இங்க பாரு, அன்னைக்கு உன் மேல கைய ஓங்கிட்டேங்கிறதுக்காக தான் உன்கிட்ட சாரி கேட்டேனே தவிர
மத்தபடி அன்னைக்கு என் மேலயும் எந்த தப்பும் கிடையாது. அதனால என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கணும்னு மட்டும் நினைக்காத. ஓகே? ஹலோ மிஸ்டர், என்ன விட்டு ஓவரா பேசுறீங்க? நான் ஒன்னும் உங்களை அட்வான்டேஜா எடுத்துக்கல. ஓகே? இதுங்களுக்கு வர வேலை படுப்பு இல்ல. நல்ல கப்பிள்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒரே கலர்ல போட்டுட்டு வர வேண்டியது. அதை ஏதாவது கேட்டுட்டோம்னா உடனே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சமாளிக்குங்க. எப்படிதான் இப்படிலாம் சமாளிக்க வருதோ தெரியல. மச்சான், இவன் கிட்ட எல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் பேசிட்டு? நீ வா, நம்ம கிளம்பலாம். கிளம்புறதா இருந்தா எப்பவோ வந்திருப்பேன்டா. அனு வரதுக்காக தான் வெயிட்டிங். சரி, நீ அனுவ கூட்டிட்டு பஸ் ஸ்டாப் வந்துரு. நான் அங்க வெயிட் பண்றேன். இங்கெல்லாம் என்னால நிக்க முடியல. ஓகே மச்சான், நீ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு. நான் அங்க அனுவ கூட்டிட்டு வந்துறேன். இந்த குரல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா, இவன் என்ன பண்றா இங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, இந்த ஆபீஸ்ல நீ என்ன பண்ற? அது எதுக்கு உனக்கு? என்ன இது உங்க அப்பன் கட்டி வச்ச ஆபீஸா? இல்ல நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா? நான் எந்த ஆபீஸ்க்கு போனா உனக்கு என்ன? நான் கேட்டப்ப நீ ஆன்சர் பண்ணியா? எம்மா தாயே, நீ எந்த ஆபீஸ்க்கு வேணும்னாலும் போ. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்புறம் எதுக்கு கேட்ட? தெரியாம கேட்டுட்டேன். போதுமா? தள்ளு, பைக் எடுக்கணும். ஹே, தள்ளுனா என்ன என் பக்கம் வர? ஹலோ, உன் பக்கத்துல வரணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. தள்ளுனா வேற எங்க போறது? நீ பின்னாடி போய் பைக் எடு. என்னமோ இவன் அப்பா வீட்டு சொத்து மாதிரி தான் ரொம்ப ஓவரா பண்றான். வார்த்தைக்கு வார்த்தை அத வேற சொல்றா. மூஞ்ச பாரு, மலக்குறங்க. ஹே, இப்ப என்ன சொன்ன? மேகத்தை பார்த்தா மழை வர மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. உன் காதுல வேற மாதிரி விழுந்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? வாயாடி, வாய்க்கிலேயே பேசுவா போல. இவ மூஞ்சியும் இவ மண்டையும். ஹே, Monday Monday, Tuesday Danda, Wednesday Wanda Ganda, Thursday Mokka, Friday Bokka, Saturday Sunday, Otte Tirka, Street Nida, Periya Kallanada, Kiri Pulanida, Ekkananda, Attala Nida, Achana Nanda, Antony Nida, Achananda. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட கண்ணுக்கினியால் பேக் அகைன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் சூப்பரா சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போமா? பாய்.